ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிதா வெங்கட். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குபேரர் ஸ்லோகம் பத்தி தாங்க பேச போறேன். இப்ப நான் சொல்ல போற இந்த குபேரர் ஸ்லோகம்ங்கிறது ஒரு மணி அட்ராக்ஷன் ஸ்லோகம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதை நம்ம எவ்வளவுக்குள்ள சான் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள யூ வில் அட்ராக்ட் பாசிட்டிவ் எனர்ஜி, யூ வில் அட்ராக்ட் மணி, மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் உங்ககிட்ட நான் யூடியூப்ல ஷேர் பண்றேன் அப்படின்னா எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த குபேரர் ஸ்லோகம் நீங்க சொல்லுங்க, வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கும் குபேரரோட அருள் பரிபூர்வமா கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் வித்தேஸ்வராய நமக. திருப்பி சொல்றேன். ஓம் ஸ்ரீம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் வித்தேஸ்வராய நமக. குபேரருக்கு உகந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே இல்லைன்னா ஃப்ரைடே, டியூஸ்டே கூட நான் பண்ணுவேன். ஏன்னா டியூஸ்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள், அதனால நான் டியூஸ்டே கூட பூஜை பண்ணுவேன். இந்த குபேரர் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் எனக்கு நிஜமாவே மணி பிளாக்கேஜுங்கிறது இல்லாமலே போயிடுச்சுங்க. பை குபேரர் கிரேஸ் ஒரு பாபாஸ் கிரேஸ் எனக்கு மணி பிளாக்கேஜ் இல்லாம போச்சு. ஏதோ ஒரு வரவு நமக்கு இருந்துட்டே இருக்கும். குபேரரோட இந்த ஸ்லோகம் நான் 108 டைம்ஸ் எவ்ரி டே பண்ணுவேன். அப்புறம் எப்போ நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னா, அது ஒரு ஃப்ரைடேயா இருந்தது, தேர்ஸ்டேயா இருந்ததுன்னா ஈவினிங்ல அவருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நைவேத்தியம் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை ஒரு வாட்டியும் சொல்லிட்டு அவர் காலடியில அந்த 108 காயின்ஸ் ஒன்னா போட்டு 108 வாட்டி நான் பூஜை பண்ணிட்டு லாஸ்டா ஆரத்தி எடுப்பேன். மற்ற நாள் நான் ஷூட்டிங்ல இருக்கேன் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னோட துளசி மாலை எடுத்துட்டு போயிட்டு சாண்டிங் பண்ணுவேன். 108 கன்ஃபார்மா பண்ணிடுவேன். அது டெய்லி பண்றேன் நானு. மற்ற எல்லா ஸ்லோகமுமே கூட பண்ணுவேன். அது ஒரு நாள் நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்றேன். நான் என்னென்ன ஸ்லோகங்கள் 108 சாண்ட் பண்ணுவேங்கிறத நான் ஒரு நாள் ஒரு வீடியோல சொல்றேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. குபேரரோட அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி என்னை பொறுத்த அளவுல. கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன நல்லது நடந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும்.